अस्सलामु अलैकुम वरहमतुल्लाह। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम दुनूबकुम व मय युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्ना अस्तक़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदनिल सल्लल्लाहु अलैहि वसल्लम व कुल्ल उमूरिन मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ललाला व कुल्ल ललालतिन फिन्नार। அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவினுடைய வணக்க வழிபாடுகளை அதன் ஆரம்ப நேரத்திலேயே கலந்து கொண்டு முழுமையான நன்மையை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்ஆவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனால் இந்த மனித சமுதாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஏராளமான மனிதர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள். அப்படி படைக்கப்பட்டிருக்கிற அந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் இறை தூதர்களை தேர்வு செய்து நாம் இந்த உலகத்தில் எதற்காக வாழ வேண்டும் என்பதையும் எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதையும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் உணர்த்தி இருக்கிறான். அப்படி உணர்த்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமை என்கிற வாழ்வை அவன் அடைய இருக்கிறான் என்பதுதான். இந்த எச்சரிக்கை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவக்கத்திலிருந்து ஏராளமான நபிமார்கள் இந்த எச்சரிக்கையை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு இருக்கிற இந்த எச்சரிக்கை என்பது மனித சமுதாயத்தினுடைய துவக்கத்திலிருந்து முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலையிலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தை விட்டும் கடந்து ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக காலகட்டங்கள் ஓடிவிட்டது.
அப்படி என்றால் மறுமை நாளை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறான். இக்தரப லின்னாசி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முக்ரிதூன். மனிதர்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டது. வஹும் ஃபீ கஃப்லத்தின் முக்ரிதூன், ஆனால் அவர்களோ அலட்சியமாக பாராமுகமாக புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இக்கு தரபத்தி சா, அந்த மறுமை நாள் நெருங்கி விட்டது. வன் ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது, மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று சொல்கிறான். சந்திரன் பிளந்த நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளிலேயே அந்த நிகழ்வு நிகழ்ந்து விட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாள் உங்களுக்கு நெருக்கமாக ஆகிவிட்டது என்று சொல்கிறான். அப்ப நாம் இங்கே எப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், மறுமையை மிக சமீபமாக எதிர்கொள்ளுகிற ஒரு சமுதாயமாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதை சொல்கிறான், உங்களுடைய விசாரணை நெருக்கத்திலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் நீங்கள் பாராமுகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு அதுதான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நிலையாக இருக்கிறது. அவர்களுக்கான விசாரணை நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கிற அந்த காலகட்டம் என்பது மறுமை நம்மை முன்னோக்கி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியாகும் என்பதை நாம் மனதிலே நிறுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய நிலை என்ன? உலகத்தினுடைய மக்கள் எப்படி செயல்படுகிறார்கள்? மறுமைக்காக என்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு இல்லை. உலகத்தில் ஏதோ நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி மரணித்து விட்டாலும் அதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கை இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை பற்றிய எந்த ஞானமும் இல்லாமல் வாழ்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே முஸ்லிம்களுடைய நிலையை எடுத்து பாருங்கள். அவர்களுக்கு இந்த ஞானம் எல்லாம் இருக்கிறது. நாம் உலகத்திலே படைக்கப்பட்டது மரணித்து போய் இன்னொரு விசாரணைக்காக. அந்த விசாரணை என்பது உலகத்திலே நாம் வாழ்ந்த உலக வாழ்க்கைக்காக இல்லை, அது மறுமையினுடைய வாழ்க்கையில் நாம் செய்த தயாரிப்புகள் குறித்த விசாரணை. நீ எப்படி தொழுதாய், நீ எப்படி இந்த உலகத்திலே இறைவனை அஞ்சி நடந்தாய், நீ எப்படி இந்த உலகத்திலே நன்மைகளை சேர்த்து கொண்டாய், எப்படி இந்த உலகத்திலே தீமையிலிருந்து விலகினாய் என்கிற நம்முடைய மறுமையினுடைய வெற்றிக்கான கேள்விகள் தான். அதத்தான் அல்லாஹ் விசாரிப்பான். உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன என்றெல்லாம் விசாரிக்கப்படும் என்பதை அறிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தினுடைய நிலை என்ன? ஒரு கூட்டத்திற்கு அதை பற்றி தெரியாது, அதை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி தெரிந்திருக்கிற ஒரு கூட்டத்திற்கு அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றால், அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பாராமுகமாக கவனமற்றிருக்கிறார்கள். அந்த நிலையில் தான் இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய வாழ்வு இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நான் அப்படி இருந்திடக்கூடாது, மறுமை நாள் நெருக்கத்திலே இருக்கிறது என்கிற சிந்தனையோடு தான் ஒரு முஸ்லிமுடைய ஒவ்வொரு நாளும் கடந்து போக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇஸ்து அன வஸ்ஸாஆ, நானும் மறுமை நாளும் கஹாத்தைன், இந்த இரண்டை போன்று அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று தன்னுடைய இரண்டு விரல்களை சேர்த்து வைத்து தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள். நானும் மறுமை நாளும் இப்படித்தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம், நான் வந்து விட்டேன், அடுத்து வரக்கூடியது என்ன? இந்த மறுமை நாள் தான், இந்த விசாரணை நாள் தான் அடுத்து வர இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப இப்படி திருமறை குர்ஆன் மறுமை நெருங்கிவிட்டது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நெருங்கிவிட்டது என்பதை நமக்கு சொல்லுகிறார்கள், அதை நமக்கு உணர்த்துகிறார்கள். இன்னும் நபி அவர்கள் இந்த உலகத்திலே மறுமை நாள் நெருங்கப் போகிறது என்பதற்கான பல அடையாளங்களை மக்கள் பார்ப்பார்கள் என்பதை சொன்னார்கள்.
பெரும் அடையாளங்களாக சிலவற்றை பட்டியலிட்டார்கள், சிறிய சிறிய அடையாளங்களாக பலவற்றை பட்டியலிட்டார்கள். இன்றைக்கு அந்த சிறிய சிறிய அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட நிகழ்வுகளிலே நடப்பதை நம்மால் உணர முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளம் என்னவென்றால் தளிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பாள். இன்றைக்கு அது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு நடக்கத்தான் செய்கிறது. ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோருக்கு எஜமானனாக மாறக்கூடிய நிலையெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமான ஒன்று. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தரல் உஃபாத்தல் உராத்தல் ஆலத்த, செருப்பணியாத ஆடைகள் இல்லாத நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், புன்யான், அவர்கள் தங்களுடைய இருப்பிடங்களை கட்டிக்கொள்வதிலே போட்டி போடுவார்கள். அவன்கிட்ட செருப்பு இருக்காது, ஆடை இருக்காது, அவனை பார்த்தால் ஒரு பஞ்ச பராதியை போன்று ஆடு வைத்துக் கொண்டுதான் இருப்பான். அவன் ஆடு வைத்து விட்டு வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவன் பின்னாடி நீங்க போய் பாருங்க, அவன் வீட்டை பார்த்தால் அசர்ந்து போய் விடுவீர்கள். இப்படித்தான் இன்னைக்கு பல கோணாறு என்று சொல்வார்கள். அவருடைய வீடுகள் எல்லாம் இன்னைக்கு அப்படி கட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அது நம்முடைய பகுதிகளிலேயும் நடக்கிறது. இன்னும் உலகத்துல எங்கு போய் பார்த்தாலும் இது மாதிரியான ஆடு வைக்கக்கூடியவர்கள் பெரும் கட்டடங்களை எழுப்பிக் கொள்வதிலே அவர்கள் போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் பல அடையாளங்களை சொன்னார்கள். லா தகுமு ஸாஅத்து ஹத்தா யதகாரபு ஸமான், காலங்கள் சுருங்காதவரை மறுமை நாளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள். மறுமை நாள் வராதுன்னாங்க. இன்னைக்கு இதை சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு காலங்கள் நீண்டு போயிருக்கிறதா அல்லது காலங்கள் சுருங்கி போயிருக்கிறதா? காலம் எவ்வளவு சுருங்கி போயிருக்குது, அதை ஒவ்வொரு நாளும் நாம உணரத்தான் செய்கிறோம். ஒவ்வொரு ரமலானில் உணர்கிறோம், ஒவ்வொரு ஜும்மாவில் உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது. மாசங்கள் எல்லாம் வாரங்களாக போகிறது, வருடங்கள் எல்லாம் மாதங்களாக போகிறது, வாரங்கள் நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பதானே போன வாரம் தானே ஜும்மா வந்துச்சு, அடுத்து ஜும்மா வந்துருச்ச. இப்பத்தானே ரமலான் வந்தது போன்று இருந்தது, அடுத்த ரமலான் வந்து விட்டது. பிள்ளைக்கு இப்பத்தானே 1 வயசு இருந்துச்சு, கட்ட கட்டன்னு 10-15 வயசு ஆயிருச்ச என்று நாம் இன்றைக்கு காலம் சுருங்கி இருப்பதை உணர்கிறோமா இல்லையா? காலம் சுருங்கி விட்டது என்பதை மறுமை நாள் நெருக்கத்திலே இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யன்குசுல் அமல், அமல் இல்லாமல் ஆகிவிடும், குறைந்து போய்விடும் என்று சொன்னார்கள். காலங்கள் சுருங்கிவிடும், அமல்கள் குறைந்து போய்விடும் என்றார்கள். இன்னைக்கு அதனால உலகத்தில் எல்லா இடத்திலையும் பாருங்க, அது மார்க்க ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எந்த நிலையில் பார்த்தாலும் வேலை என்பது குறைந்து போயிருக்கிறது. அமல் செய்ய மாட்டார்கள். ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அந்த அரசாங்கம் வேலை செய்யறது இன்னைக்கு இல்ல, பேசுகிறார்கள் ஆனால் வேலை இல்ல, செயல்பாடுகள் இல்ல, குறைந்து போயிருக்கிறது. மார்க்கத்தை ஒப்பிட்டு பாருங்க, வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது, அமல்கள் குறைந்து போயிருக்கிறது. முஸ்லிம்களிடத்தில் இன்றைக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்குமான அமல்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு யாரு தஸ்பீஹ் மணியை வைத்து சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று பள்ளிவாசல்ல உட்கார்ந்து திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள்? யார் இன்றைக்கு நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள்? யார் இன்றைக்கு நன்மையான காரியங்களை செய்கிறார்கள்? குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய எத்தனை வீடுகள் இன்றைக்கு இருக்கிறது? ஒரு காலத்தில் எல்லாம் குர்ஆனை மோந்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நேரம் ஆகிவிட்டால் அங்கே இருக்கிற பெண்கள் எடுத்து குர்ஆனை படிப்பார்கள். ஆனா இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல குர்ஆன் படிக்கப்படுகிறது? எத்தனை பேர் வணக்க வழிபாடுகளில் அதிகமான ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அமல்கள் குறைந்து போயிருப்பதை நம்மால் உணர முடியும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இது மறுமை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்றார்கள். அது மாதிரி மனிதரிடத்திலே கஞ்சத்தனம் அதிகரித்துவிடும், கஞ்சத்தனம் மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விடும் என்றார்கள். கொடுக்கணும், பிறருக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாம் பெருவாரியான மக்களிடத்தில் இருக்காது.
அப்படிங்கிற அந்த தன்மையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கஞ்சத்தனம் வந்துடும், அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்குற அந்த தன்மைகளுக்கு எதிரான இந்த கஞ்சத்தனம் மக்களுடைய உள்ளத்துல குடிகொள்ளும். குழப்பங்கள் அதிகமாகிவிடும் என்றார்கள். குழப்பம் வெளிப்படும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் இருக்கிறது. குழப்பங்கள் அதிகரித்து போகக்கூடிய காலமாக இன்றைக்கு இருக்கிற காலம் இருக்குது. எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், ஃபித்னாக்கள். அதிலே ஆராய்ச்சி செய்யறதுலையும் அதுல நேரத்தை செலவழிக்கிறதுலையும் மனிதர்களுடைய ஆர்வம் அதன் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது. குழப்பங்களை பொறுத்த அளவில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதிரு பில் அமால், நீங்க நன்மையில் விரைந்து செயல்படுங்கள், அதிகமான நன்மையை செய்யுங்க. எப்படி? கஃபித்தனன், அதாவது ஒரு குழப்பம் வருவதற்கு முன்னால் அந்த குழப்பம் எப்படிப்பட்டது என்றால், கித்தாயில் லைலில் முதுலுமி, ஒரு இருள் நிறைந்த அந்த ராவுல இருக்கிற இருளை போன்று. இரவு என்பது இருள் தான், ஆனால் அமாவாசை இருள் என்பது இன்னும் அடர்த்தியான இருளை போன்றது. இப்படிப்பட்ட நெருக்கமான அடர்த்தியான இருள் போன்ற குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் நீங்க என்ன செய்யணும்? நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்றார்கள். நன்மையில நீங்க முந்துங்க, பாதிரும்னா விரைந்து செயல்படுங்க, முந்திக் கொள்ளுங்கள். ஒரு குழப்பம் வருவதற்கு முன்னால் நீங்க இதை செய்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த குழப்பம் வந்துவிட்டால் யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன், ஒரு மனிதன் மாலையில் முஃமினாக இருப்பான், காலையில முஃமினாக இருப்பான். வயும்சி காஃபிரன், அவன் மாலையில் காஃபிராக மாறிவிடுவான். வயும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரன், அவன் காலையில் முஃமினா இருப்பான், மாலையில காஃபிராயிருவான், மாலையில முஃமினா இருப்பான், காலையில காஃபிராகி விடுவான். அதாவது அவனுக்கு நேர்வழி என்பது இல்லை, எதை என்று தெரியாமல் போய்விடும். அந்த அளவிற்கு அந்த காலகட்டம் குழப்பம் நிறைந்ததாக மாறிவிடும். ஒரு குத்து இருட்டில் கொண்டு போய் நம்மளை விட்டுறாங்க. நாம பாதையை கண்டுபிடிக்க முடியுமா? எங்க போறோம் நமக்கு தெரியுமா? தெரியாது. எந்த பக்கம் வீடு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. நாம எங்க செல்றோம், நாம் போற பாதை சரிதானா தப்பா எதுவுமே தெரியாது. எங்க நிக்கிறோம்னு கூட தெரியாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படிப்பட்ட ஒரு இருளை ஒப்பிட்டார்கள். இது மாதிரி குழப்பம் வரும். அந்த குழப்பம் நிறைந்த காலத்தில் ஒரு முஸ்லிம் நான் எந்த கொள்கையில் இருக்கிறேன் என்பது கூட அவனால தெரிய முடியாத காலமாக மாறிவிடும். அவன் முஃமினா இருக்கிறான்னு நினைப்பான், ஆனா காஃபிரா போய்விடுவான். காஃபிரா இருக்கிறான்னு நினைப்பான், முஃமினாக மாலையில முஃமினா இருக்கிறவன் காலையில காஃபிராகி விடுவான். அப்ப இந்த நிலையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க நன்மையில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும், நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும். அதுதான் அந்த குழப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிற கேடயம். அதனால நீங்க என்ன செய்யுங்க? அதிகமான வணக்க வழிபாடுகளை நீங்க செய்யுங்கன்னா. அப்ப இந்த வணக்க வழிபாடுகள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பது எதற்காக? மறுமைக்காக வேண்டிதான். அப்ப அந்த மறுமை எதனுடைய நெருக்கத்தில் இருக்குது? வணக்க வழிபாடுகள் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் மறுமை நாள் நெருங்கிவிடும். இன்னைக்கு என்னெல்லாமோ நமக்கு செய்யறதுக்கு நேரம் இருக்குது, எதிலெல்லாமோ ஆர்வம் இருக்கிறது, ஆனா வணக்க வழிபாடுல மட்டும் ஏன் ஆர்வம் நமக்கு இல்லை? அப்ப அதை நாம கவனத்தில் கொண்டு நம்முடைய நிலையை நாம பரிசீலனை செய்ய வேண்டும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹர்ஜ் என்பது பெருக்கெடுத்து விடும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் புதிய வார்த்தையில் சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு அது விளங்கல. உடனே ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஐயுமஹுவ, ஹர்ஜ்னா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் கத்தில் அப்படின்னாங்க. கொலை பெருகிவிடும் என்றார்கள். இன்னைக்கு நாம கொலை பெருகி இருக்கிற காலத்தில் வாழ்கிறோமா, அல்லது கொலைகள் எங்கெங்கோ அன்னைக்கு ஏதோ ஒன்று ஒவ்வொரு இடத்தில் நடக்குது அப்படிங்கிறது மாதிரியான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொலைகள் இன்றைக்கு மலிந்து போயிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொலைகள் பெருக்கெடுத்து ஓடுகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1.5 வயது குழந்தையையும் கொலை செய்கிறார்கள், வயதான மூதாட்டியையும் கொலை செய்கிறார்கள், சிறுமிகளையும் கொலை செய்கிறார்கள், வாலிபனையும் கொலை செய்கிறார்கள். இப்படி கொலைகள் என்பது இன்னைக்கு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. மாமியார் மருமகளை கொலை செய்கிறார், மருமகள் மாமியாரை கொலை செய்கிறான், தகப்பன் பிள்ளையை கொலை செய்கிறான், பிள்ளை தகப்பனை கொலை செய்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமான ஒன்று.
இன்னைக்கு நான் ஒரு கொலை சம்பவம் படிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்க முடியுமா? அப்படி இன்றைக்கு கொலைகள் பெருகி இருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொன்னார்கள், கொலை பெருகிவிடும். அது எதனுடைய அடையாளம்? மறுமையினால் உங்களை நோக்கி நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஏராளமான அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டார்கள். அதை சொல்லிவிட்டு இதுவெல்லாம் மறுமையினுடைய நெருக்கம் என்றார்கள். இப்ப நாம இப்படிப்பட்ட காலத்திலே வாழக்கூடிய நாம், இறுதி தூதருடைய சமுதாயமாக வாழக்கூடிய நாம், நபி அவர்களும் மறுமையும் நெருக்கத்திலே இருக்கிறது, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை கவனத்திலே வைத்திருக்கிற நாம அதற்காக செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காலம் சுருங்கி விட்டதை பார்க்கிறோம். அப்ப நாம அதை பத்தி பேசுறோம். காலம் சுருங்கி விட்டது, ஒப்புக்கொள்கிறோம். கொலை பெருகி விட்டது, ஒப்புக்கொள்கிறோம். குழப்பங்கள் நிறைந்திருக்கிறது, ஒப்புக்கொள்கிறோம். அமல்கள் குறைந்து போயிருக்கிறது, ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் இதையெல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய அடுத்த சிந்தனை ஒரு முஸ்லிமுக்கு என்ன ஏற்படணும்? ஆமா, இதுவெல்லாம் நடக்கிறது அப்படி என்றால் மறுமை நெருங்கி விட்டது. மறுமைக்காக நாம என்ன தயாரிச்சிருக்கிறோங்கிற அந்த கேள்வி வர வேண்டாமா? ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதர், ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மத்தஸ்ஸா, மறுமை நாள் எப்போது வரும் அப்படின்னு கேட்கிறான். உடனே ரசூலுல்லாஹ் அவரிடத்துல பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறான். மா அய்தத்தலஹா, அதற்காக நீ என்ன தயாரிச்சு வச்சிருக்கிற? மறுமை நாள் எப்போது என்கிற ஒரு கேள்வி உனக்கு வந்து விட்டது. இந்த கேள்வி எல்லா முஸ்லிமுக்கும் வரணும். வந்து விட்டது என்றால் அவன் சீர்வர போகிறான் என்கிற அர்த்தம். அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அதற்கான தயாரிப்பு என்ன? ரசூலுல்லாஹ் கேட்டான். மா அய்தத்தலஹா, நீ அதற்காக என்ன தயாரிச்சு வச்சிருக்கிற? இறைவனும் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு மனிதனும் மறுமைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நீங்க கவனிங்க, அது குறித்து சிந்தியுங்கள். இத்தகுல்லாஹ், இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மறுமையினுடைய வாழ்வுக்காக நீங்கள் எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் அல்லது சேமித்து வைத்திருக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ்வும் கேட்கிறாங்க, மறுமை பற்றி சிந்திக்கிறீர்களே, அதற்காக நீங்க என்ன தயாரிச்சிருக்கிறீங்க? அப்ப நாம் அது குறித்த சிந்தனை தான் நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும். மறுமை நாள் நெருங்கி விட்டது என்றால் நாம் அதற்காக என்ன தயாரிச்சிருக்கிறோம், அதற்காக என்ன தயாரிச்சிருக்கிறோம்னா அதற்காக ஏன் தயாரிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருகிறது. அதற்கு பதிலும் நமக்கு தெரியும். எதற்காக அதற்கு தயாரிக்கணும்? மறுமையில் சுகபோகமாக வாழ்வதற்காக, மறுமையில் நிம்மதியாக வாழ்வதற்காக, மறுமையில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வாழ்வதற்காக, இன்பத்திலே சுகபோகத்திலே மூழ்கி திளைப்பதற்காகத்தான் மறுமைக்காக தயாரிக்கணும். உலகத்திற்காக தயாரிக்கிறோமா இல்லையா? ஒரு மனுஷன் எதற்காக உலகத்துக்காக தயாரிக்கிறான்? எதற்காக உலக சம்பாத்தியம்? இந்த உலகத்தில் நான் இழிவடைந்து விடக்கூடாது, உலகத்தில் எனக்கு இழிவு ஏற்படக்கூடாது. பணம் இல்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டாங்க, காசு பணம் இல்லை என்றால் எனக்கு இழிவு ஏற்பட்டுவிடும். அதனால் இந்த உலகத்தில் பணம் இருந்தால் அதற்கு ஒரு மரியாதை இருக்குது, கண்ணியமாக நான் நடத்தப்படுவேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஓடுறோம். அடுத்தது என்ன? இந்த உலகத்தில் நான் நல்லா சாப்பிட வேண்டும் என்பதற்காக, பசி எனக்கு வந்துடக்கூடாது, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பசி தெரியக்கூடாது. அடுத்து என்ன? நான் நல்ல ஆடைகளை இந்த உலகத்தில் உடுத்தணும், அதற்கு தான். அடுத்து என்ன? நான் இந்த உலகத்தில் நல்ல உறைவிடத்தை பெற வேண்டும், எனக்கு ஒரு சிறந்த வீடு இருக்கணும், நான் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழணும். இங்கே அடிக்கிற வெயிலையும் மழையிலையும் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் அதற்காக பலியாகிவிடக்கூடாது. நிம்மதியான வீடு எனக்கு இருக்கணும், நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு நான் வாழ வேண்டும், நல்ல உணவு உண்டு ஆரோக்கியமாக இந்த உலகத்துல வாழணும், எனக்கு இழிவு வரக்கூடாது என்பது அத்தியாவசியமான ஒன்று. இதை தாண்டி பல காரணங்கள் இருக்கலாம். இதற்காகத்தான் மனிதன் உலகத்திலே ஓடுகிறான், சம்பாதிக்கிறான், சேர்த்து வைக்கிறான். இது உலகத்தினுடைய நிலை. இந்த நிலை இல்லை என்றால் அவனுக்கு என்ன? இழிவு ஏற்படும், பசிப்பட்டினியோடு வாடுவான்,
இங்க உறைவிடம் இல்லை என்றால் தெருவில் படுத்து தூங்க வேண்டிய நிலை ஏற்படும். சாப்பாடு இல்லை என்றால் கஷ்டம், ஆடை இல்லை என்றால் அவமானப்பட வேண்டியது இருக்கும். அப்ப இந்த நிலை வரக்கூடாது. கேரளாவில் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னால் ஒரு குடும்பம் தற்கொலை செய்து கொண்டது. ஒரு பாவப்பட்ட ஏழை குடும்பம். அதுவெல்லாம் நம்முடைய மனதை உருக்கிய ஒரு சம்பவம். காரணம் என்ன? பசி. இதுக்கு மேல எங்களால் சாப்பிட முடியாது. இதற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில் வறுமை மட்டும்தான் மிச்சம். இதற்கு மேல எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை. என் பிள்ளைகளுக்கு ஒண்ணும் இல்லை, என் முண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, நானும் சாப்பிட முடியாது. வறுமை. இதற்கு மேல் இந்த உலகத்தில் நான் வாழுவதற்கு என்னால முடியாது என்று சொல்லி ஒரு குடும்பம் தற்கொலை செய்து கொண்டதை நாம் எல்லாம் அறிந்தோம். அப்ப இதுதான் உலகத்தில் நிலை. இங்க ஒன்னும் சம்பாதிக்கல, இங்க எந்த சோர்ஸும் நமக்கு இல்லை. அப்படி என்றால் இது மாதிரி நிலை உலகத்தில் ஏற்பட்டு விடும் என்பதை அஞ்சுதான் மனிதன் என்ன செய்யறான்? அதற்காக பாடுபடுறான், சம்பாதிக்கிறான், எல்லாம் செய்கிறான். இப்ப இதே தயாரிப்பு தான் மறுமைக்காகவும் தேவை. இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை, மறுமை நிரந்தரமானது. இங்கே 50 ஆண்டு, 60 ஆண்டு, 70 ஆண்டு, மிஞ்சி போனால் 100 ஆண்டு கூட வாழ முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு செயல்படக்கூடிய மனிதன் நிரந்தரமான ஒரு வாழ்வு, யுகம் யுகமான ஒரு வாழ்வு. ஆண்டுகளெல்லாம் இல்ல, 100 ஆண்டு, 1000 ஆண்டு, 10,000 ஆண்டு அப்படிலாம் இல்லை. அங்கே யுகம் யுகமாக தங்குவார்கள். கணக்கற்ற ஒரு வாழ்வு, ஒரு நீண்ட ஒரு வாழ்வு. அந்த வாழ்க்கையில் சுவனவாசிகளாக இருந்தால் அவர்களுக்கு அங்கே எந்த விதமான இழிவும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், சுவனத்தில் இழிவு இல்லாத ஒரு வாழ்வு சுவனத்தினுடைய வாழ்வு. அந்த சுவனத்தினுடைய வாழ்க்கையில் நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு உணவாக வழங்கப்படும். உணவு உங்களுக்கு தாராளமாக ஆக்கப்படும். அங்க பைசா கொடுத்து உணவு நீங்க சாப்பிட வேண்டாம். அங்கே உணவு என்பது உங்களுக்கு தாராளமானதாக, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த உணவு உங்களுக்கு வழங்கப்படும். அங்கே உங்களுக்கு உயர்ந்த பட்டாடைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஆடையாக தருவான். அங்கே பெரிய மாளிகைகளை உங்களுக்கு அல்லாஹ் வசிப்பிடமாக ஆக்குவான். அங்கே இழிவு இல்லாமல் உங்களுக்கு தேவையான சுகபோக வாழ்க்கைக்குண்டான அத்தனை வசதிகளையும் அல்லாஹ் மறுமையில் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதற்காகத்தான் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மா அல்தலஹா, அந்த மறுமை வாழ்வுக்காக நீ என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய், என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறாய் என்று நம்மிடத்திலே கேட்டார்கள். அப்ப இதை மனதிலே நிறுத்தி வைத்துக் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த நேரான பாதையை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற சோதனைகளை பொறுத்து கொண்டு நம்முடைய முயற்சிகளை மறுமை வெற்றிக்கானதாக நாம் ஆக்க வேண்டும். எந்த அளவிற்கு உலகத்திற்காக நாம் உழைக்கிறோமோ அதுபோன்று மறுமைக்காக வேண்டியும் உழைத்து அதற்கான நன்மைகளை சேர்த்து அதிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அடையக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். அந்த சிந்தனை நமக்கு அதிகமாக ஏற்பட வேண்டும். அந்த சிந்தனையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் என்னிடம் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்து இந்த ஜும்மாவினுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.